ஹாய், இன்னைக்கு வெட்னஸ்டே மார்னிங். இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லஞ்ச் மெனு வெரி சிம்பிள் அண்ட் ஈஸியாக இருக்கும்னு மார்னிங் சாம்பார் பண்ணிட்டேன். மாவு இருந்துச்சு. ஸோ பிரேக்ஃபாஸ்ட்க்கு இட்லிஸ் அண்ட் சாம்பார், அப்புறம் ஆஃப்டர்நூனுக்கு ஆல்சோ சாம்பார் தான். பொரியல் வெண்டைக்காய், பட் நான் பண்ணல, அம்மா எனக்கு கொடுத்தாங்க. நான் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தப்போ எனக்கு குக் பண்ண ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் அண்ட் சம்டைம்ஸ் ரொம்பவே டயர்டாகவும் இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைம்லலாம் மாவு இருந்தால் மட்டும் போதும், நான் சாம்பார் பண்ணிடுவேன். அதே மார்னிங், ஆஃப்டர்நூன் அண்ட் நைட்டுக்கு ஆல்சோ யூஸ் பண்ணிப்பேன். எனக்கு ஒர்க்கும் ஈஸியாகிரும் அண்ட் நான் ரெஸ்ட்டும் எடுத்துப்பேன். இப்போ பேபி வந்ததுக்கப்புறமாவும் சிமிலர் சுச்சுவேஷனில் தான் இருக்கிறேன். ஸோ குக் பண்ணுறதுக்கு மோஸ்ட்லி டைம் இல்லை அப்படிங்கிறப்பெல்லாம் நான் சாம்பார் பண்ணிடுவேன். இன்றைக்கி ஆல்சோ அப்படி தான் பண்ணலான்னு நினச்சேன். பட் நிவான் ரொம்ப நாளாக சப்பாத்தி அண்ட் பன்னீர் வேணும்னு கேட்டுட்டு இருந்தான். ஸோ சாம்பார் பண்ணிவிட்டு நான் பன்னீர் ஆல்சோ ரெடி பண்ணிடலாம்னு அதையும் செஞ்சுட்டேன். ஃபர்ஸ்ட்லாம் நான் பன்னீர் கடையில் தான் வாங்குவேன். பட் நிவானுக்கு பன்னீர் ரொம்ப பிடிக்கும். ஸோ நம்மளே வீட்டில் பண்ணலான்னு அப்போ இருந்து நானே தான் பண்ணிகிட்ருக்கிறேன். பன்னீர் ரெசிபி வீடியோ ரிலேட்டட் ஷார்ட்ஸில் ஆட் பண்ணியிருக்கேன். வேணும்னா நீங்கள் எல்லோரும் செக் பண்ணி பாருங்கள். நிவானுக்குலாம் லஞ்ச்லாம் பேக் பண்ணி அவனும் ஆன் டைமுக்கு இன்றைக்கி கிளம்பிட்டான். மறக்காமல் என்னோடய யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் இன்ஸ்டாவில் என்னை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய்.